வணக்கம் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ரெயின் ஜேர்னியாக கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து கேரளாவில் குட்டிப்புறம் ஜங்ஷனில் இருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சூரியன் சனி கிரக இணைவு, ராகுகேதுகளுக்கு உண்டான இது, பரிகார ஸ்தலம், மிகப்பெரிய சக்தி பீடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து. இது கேரளா குட்டிப்புறம். இங்கேருந்து நம்ம நேராக ஆட்டோலையோ பஸ்ஸுலேயோ காடம்புழா போக போகிறோம். காடம்புழா பகவதி அம்மன் டெம்பிளுக்கு ஒவ்வொரு இதாக எபிசோடாக சேர்த்தி போடுறோங்க. நம்மளது இது அஸ்ட்ராலஜி சேனல். கூடுமான வரைக்கும் லென்த்தியாக இல்லாமல் நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட்டோ பார்த்து கிளம்பிட்டு இருக்கலாம். வாங்க போகலாம். குட்டிப்புறா ஜங்ஷன் வந்துட்டோம். பெரிய ஸ்டேஷன் தான், எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டாக்ஸி, ஆட்டோ எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம ஆட்டோவில் போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஆட்டோவில் இறங்கிட்டோம். தேவஸ்தானத்தோட கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கெல்லாம் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். பூஜை பொருள் எல்லாமே விற்கிறாங்க. நம்ம இப்போ அப்படியே கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு பார்க்க போகிறோம். வாங்க. இதான் கோயிலோடைய என்ட்ரன்ஸு. இப்போ கோயிலுக்குள்ளே வந்தோடனே என்கொயரி கவுண்டர் இருக்குது. அங்கே நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்டுக்கலாம். அன்னதானம் சாப்பிட்டோம்னா அந்த என்கொயரி கவுண்டருக்கு கீழே போனோம்னா அன்னதான கூடம் இருக்குது. அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு கோயில் காத்தால் 5 மணிக்கு திறந்துடுவாங்க. 5 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். அப்புறம் மத்தியானம் 3:30 மணிக்கு திறந்தாங்கன்னா 7 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம 1 பை 1 பார்ப்போம். இப்போ நம்ம போகிறது இந்த கோயிலில் முட்டு அறுத்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். முட்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடங்கள், தொழில் தடங்கள், திருமண தடங்கள், வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், உத்தர தடை, இதை மாதிரி தடையெல்லாம் அகற்றுறதுக்கு தான் முட்டு அறுத்தல்னு சொல்லுவோம். அப்போது ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து தனித்தனியாக ஒரு முட்டு உடைக்கலாம். ஒருத்தரே எத்தனை முட்டு வேணாலும் உடைக்கலாம். அந்த கவுண்டரில் முட்டுக்குண்டான காசை கட்டி ஒரு முட்டுக்கு 6 ரூபா, தேங்காய்க்கு தனியாக காசு கொடுத்து நம்ம எத்தனை முட்டு அறுக்கிறோமோ அதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது. அது அழகாக ஃபில் பண்ணி என்னென்ன விஷயம் இருக்கோ அந்த கேட்டகரி வைஸாக பார்த்து உங்கள் பேர் நட்சத்திரம் எழுதி சொல்லி நம்ம அங்கே முட்டு வாங்கிட்டு தேங்காவையும் வாங்கிக்கிட்டு அந்த வழியாக நம்ம போகணும். அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கவுண்டருக்கு போகிறோம். இதுதான் கோகனட் கவுண்டர். இப்போ லஞ்சு டைமாக இருக்கிறதுனால 3:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 3:30க்கு. இதுக்கு முன்னாடி போய் அங்கே முட்டுக்காக ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த முட்டு வாங்கிறதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி பணம் கட்டிட்டு அந்த ரெசிப்ட் இங்கே கொடுத்தோம்னா தேங்காய் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகணும். எந்த அளவுக்கு நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த முட்டை இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஃபார்ம் வாங்க போகிறோம். ஓகே, இப்போ கவுண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம முட்டை எழுதிட்டோம். கவுண்டரில் பணம் கட்டி முட்டை அறுக்கிறதுக்கு ரெசிப்ட் வாங்கிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம போய் தெய்வத்தை முட்டை அறுத்துட்டு வெளியில் பிரகாரத்துக்குரிய நாகராஜ பார்த்துட்டு இப்படியே வரோம். இப்போ சாஸ்தா சன்னதியில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம இங்கே வெளியில் போய் போகிறோம். இது ஒரு பிரகாரம். இதை முடிச்சுட்டு நம்ம வெளியில் போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வெளிப்பாடு பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துருக்கிறோம். அதாவது இந்த கோவிலுடைய பெரிய அற்புதம் என்னங்க, எல்லா தடையுமே இந்த கோயில் முட்டு அறுத்தல் அப்படிங்கிற முறையில் நீங்கிடுங்க. அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன முட்டு இருக்கோ அதெல்லாம் இந்த முட்டு அறுத்தல் மூலிமா ஒரு வேளை முட்டு அறுப்பது சரியாகுதுன்னா என்ன பிரச்சனைக்கு உண்டான முட்டு பிரச்சனை இருக்குதோ மறுபடியும் அதை வாங்கிட்டு வர சொல்லி, முட்டு தான் தேங்காய் தான், தேங்காவை வாங்கி சரியாக ஒரு மாதிரி உடைச்சி அந்த முட்டு நீக்கி தான் அனுப்புவாங்க. அந்தளவுக்கு இந்த கோயில் விசேஷமானது. குறிப்பாக இந்த சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை, நோயோட தாக்கம், நிம்மதி இழத்தல், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க முட்டு எது இருந்தாலும் முட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைக்கு இந்த கோவில்
அற்புதமான ஸ்தலம். காடம்புலா பகவதி அம்மன் கோவில். வந்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு எத்தனை முட்டு வேணாலும் ஒருத்தர் மூட்டை அறுக்கலாம். உங்களுக்காகவும் அறுக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களுக்காக நீங்களும் மூட்டை அறுக்கலாம். யாருக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு தேங்காவை நீங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், கோயிலையும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நாங்கள் எங்களை வந்து முடிச்சிட்டோம். இனி வெளியில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரா நடராஜர் எல்லாம் நம்ம வணங்கிட்டு இனி நம்ம இது பண்ண போகிறோம். இந்த கிரக இணைகள் அதே மாதிரி கெடுபலன்கள் நடந்துட்டு இருந்துட்டு இருக்கு, நமக்கு எதுவுமே விருத்தி ஆகலை அப்படின்னா கட்டாயம் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு போனால் கண்கூட அதிசயம் நிகழ்வதை நீங்கள் உணர முடியும். நன்றி, வணக்கம்.